நண்பர்களே, இன்று ஒரு தகவல் நம்முடைய யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்காக மற்றும் ஒரு புதிய பதிவு. என்னடா இவங்க கோவில் இதெல்லாம் போட்டுட்டு கடைசியில பரோட்டா செய்யறதை பத்தி போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்களா? நான் வந்து வீட்டில் வந்து எல்லாமே செய்வாங்க. குக்கிங்ஸ்லாம் நல்லாவே செய்வேன். பிரியாணி, எல்லா வகையான பிரியாணி செய்வேன். ஸோ அதனால சரி இன்னைக்கு வந்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக மாவு பிசையப்பெல்லாம் நான் இது வீடியோவை போடணும்னு நினைக்கல. அப்புறம் சரி சரி இது இவ்வளோ அந்த மாவு பிசைறது சொல்லிக்கலாம். மற்றபடி மெயின் டிப்ஸே இது தானே சார், அதனால இது பண்ணிக்கலாம் காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் இதுக்கப்புறம் தான் வீடியோ ஷூட் பண்ணேன். மாவு பிசைறது ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து பிசைஞ்சு வச்சிடணும். எப்படி பிசையணும்னா பால், சர்க்கரை, சம்டைம் ஈஸ்ட் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது பாருங்க. இப்படி தான் இதில் 2 மெத்தடில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கடையில் வந்து இப்போ ஹோட்டல்ஸ்லலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக மாவை திரிச்சு செய்வாங்க. ஸோ இது ஒரு மெத்தடு. அப்புறம் கீரி செய்கிற மெத்தடு, 2 மெத்தடுமே காமிச்சிருப்பேன் நான் உங்களுக்கு. ஸோ மாவு பிசைறது எப்படின்னா 2 ஹவர்ஸ் முன்னாடி நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா பால் ஊற்றிடுங்க. உங்களுக்கு வந்து 2 விஷயம் இருக்குது. இது ஃபுல்லாக மைதால செஞ்சால் தான் அந்த டேஸ்ட் வரும். அதனால் வேறு வழி இல்லை. அதனால மைதால தான் செய்யணும். நான் கோதுமையில செஞ்சுருக்கேன், நல்லா தான் வந்திருக்கும். சூப்பராக வந்துச்சு. ஹெல்த்தி வைஸ் நல்லது. பட் இருந்தாலும் அந்த டேஸ்ட், பரோட்டானா டேஸ்ட் இல்லையா, அது இல்லை. ஸோ அதுக்காக அப்புறம் இதே செஞ்சேன். அப்புறம் எல்லாரும் எங்கள் வீட்டிலலாம் நான் செஞ்சாலே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மெத்தடில் நான் பண்ணேன். மாவு எப்படி ஊற வச்சாங்கன்னா அம்மாவே ஊற வச்சிருவாங்க. ஸோ 2 விஷயம். சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸ்ட்னு ஒரு பொருள் கிடைக்கும். அதை வாங்கி லைட்டாக வெது வெது பண்ண கொஞ்ச நேரம் ஒரு 15 to 20 minutes போட்டிங்கன்னா அது அழகாக உப்பி வெளில வரும். அந்த தண்ணியை வச்சும் நீங்கள் மாவு பேசிடலாம். எதுக்குன்னா நல்ல மாவு வந்து நல்லா நல்ல தண்ணியை நல்லா உறிஞ்சி நல்ல சாஃப்டா இலகான பதத்துக்கு வந்து நிற்கும் அந்த ஈஸ்ட் போடும்போது. அப்படி இல்லைன்னா எப்பவும் போல நம்ம பால் ஊற்றி பிசைஞ்சா போதும். அந்த கலர் வர்றதுக்காக என்ன பண்ணணும்னா சர்க்கரை ஆட் பண்ணணும். ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போதும். கடையில் அந்த ப்ரௌனிஷ் கலர் வருது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம சர்க்கரை போடுறதுனால வர்றது. ஸோ பால், சர்க்கரை, எண்ணெய் இவ்வளோதான். இதை போட்டு நல்லா 2 மணி நேரம் நல்லா நல்லா அடிச்சு பிசைஞ்சு நல்லா ரெடி பண்ணி, இதெல்லாம் நான் அதுக்கப்புறம் செஞ்ச ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் உங்களுக்கு அது மாவு பிசைறது டிப்ஸாக சொல்லிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ்னால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏதாவது தெரியணும்னா. ஸோ இது 2வது மெத்தடு. இது இந்த மெத்தட்ல செய்யலாம். ஏன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாவை விரிச்சு செய்யறது. இது இந்த மாதிரி கத்தியில கீறல் போட்டு செய்யறேன். இது எதுக்கு அந்த மாதிரி செய்யறேன்னா அந்த கடையில நல்லா ஃப்ரில்லா வருது பார்த்தீங்களா, இது இது சுட்டு காமிக்கும் போது காமிக்கிறேன் பாருங்க. அது உங்களுக்கு போட்டோலயே காமிச்சிருப்பேன். ஸோ நல்லா 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 அடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லா தட்டிட்டு கையில அதை சுட்டு எடுக்கும்போது நல்லா 2 கையில போட்டு அந்த மாவை நல்லா 2 பக்கமும் அடிக்கணும். நல்ல மாவு நல்லா அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அழகா இது இப்போ நமக்கு கீரணும் பார்த்தீங்களா, நல்லா அழகா ஃப்ரில்லா அதான் ஃபோட்டோவில் காமிச்சேன் நான். அந்த மெத்தடும் பண்ணுவேன். இந்த மெத்தட் 2 மெத்தடுமே பண்ணுவேன். என் பையனுக்கு எப்படி செஞ்சாலும் பிடிக்கும். நான் செஞ்சாலே பிடிக்கும் அவனுக்கு. அதனால வந்து இந்த 2 மெத்தட்லையுமே உங்களுக்கு அதுக்கு தான் காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப நான்லாம் பார்க்கும்போது இப்படி தெரியும். ஆனால் நிறைய நல்லா நான் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி மைதாவே நமக்கு கொஞ்சம் எஃபெக்ட். என்னடா மைதா எஃபெக்ட் செய்கிறோம்ன்றீங்களா, ஆசைக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆயிடாதுங்க. தினமும் பரோட்டா, தினமும் மைதா ஐட்டம் அப்படிதான் சாப்பிடக்கூடாது. அதுதான் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பயோ ஒரு தடவை சாப்பிட்றோம்னா அது ஒண்ணுமே பண்ணாத நமக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு தடவை பரோட்டா செய்வோம். மாசத்துக்கு ஒரே தடவை தான். அதுக்கப்புறம் மைதா பக்கமே போக மாட்டோம். அதுவும் மார்னிங் நல்லா செஞ்சுருவோம். நல்லா நைட் எல்லாம் சாப்பிடுவோம். ஏன்னா பகல்ல செஞ்சா 1 டே ஃபுல்லா இருக்குல்ல, அதெல்லாம் செமிச்சிரும் நல்லா. அப்புறம் நல்லா கையிலேயே தட்டிக்கலாம். அழகா அந்த பக்குவத்துக்கு வந்துடும். ஸோ ரவுண்டா அழகா தட்டிட்டு இந்த மாதிரி வேலை எங்க வீட்டுல நான் தான் செய்வேன். சரி இதை செய்யல. ஏன்னா பிகினர்ஸ் நல்லா எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். பிகினர்ஸ் எப்படா பண்றது, இதை எந்த மெத்தட்ல பண்றாங்கன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நான் செஞ்சு காமிச்சேன். சுட்டு காமிச்சிருப்பேன். ரொம்ப நல்லாவே இருக்கும், பாருங்க. நிறைய வச்சிருக்கேங்க. எனக்கு டைம் இல்லை. ஒர்க் ப்ரெஷர்ல வந்து என்னால டைமே பத்தல. என்கிட்ட இன்னும் ஒரு 20 வீடியோ போடுற அளவுக்கு இருக்கு. என்ன கோயில்களே ஒரு 10 வீடியோ இருக்கு. அப்புறம் வந்து வெயிட் லாஸ் கஷாயம் வச்சிருக்கிறேன். சுகர் பவுடர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஹேர் ஆயில் வீட்லயே நாங்களே ப்ரிப்பேர் பண்றோம், அதுவும் வச்சிருக்கேன். நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த எடிட் பண்ணி ஒர்க் பண்ணி செய்யறதுக்கு தான் டைம் இல்லை எனக்கு. நான் ஒன்னொன்னா போடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்ல இருந்து நிறைய கலெக்ட் பண்ணி
என் உடம்புக்கு எப்படி செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் சில இன்கிரீடியன்ஸ் நான் கூட குறைச்சி போட்டு நான் ரெடி பண்ணிக்குவேன் எல்லாமே. இப்போ இந்த இதுல கூடங்க மைதால கூட ஹெல்த்துக்கு டிப்ஸ் ஒன்று சொல்றேன். மைதா தானே உடம்புக்கு ஆனா உடம்புக்கு ஒன்றும் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன எதனால மைதா நம்ம அவாய்ட் பண்ணணும்னா ஜீரணம் ஆகாது. இது அப்படியே இருக்கும், கரெக்டு தான். மற்ற பொருள் ஒரு 1 hour 2 hours ஜீரணம் ஆனா இது 10 மணி நேரம் ஆனாலும் ஆகாது. அதுக்குண்டான எஃபர்ட் போடணும், உடம்புல உழைப்பு இருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் மினிமம் வாக்கிங்காவது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மினிமம் உழைப்பு இல்லாம அது வந்து செரிக்காது. அப்படி இருந்துமே அது 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகுன்றாங்க. ஸோ அதனால நான் அதுக்காக நிறைய கண்டுபிடிச்சு என்ன ஆட் பண்ணுவேன்னா ஓமம் ஆட் பண்ணுவேன். ஓமத்தை நல்லா ட்ரையா வறுத்துட்டு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஓமம் தான், ஒரு ஸ்பூன் ஓமம். அது போடுறதும் தெரியாது எடுக்கிறதும் தெரியாது. நல்லா ட்ரையா வறுத்துட்டு மாவு பிசையும் போதே நீங்க வந்து ஆட் பண்ணிடலாம். அது என்ன ஆகும்னா அந்த ஓமம் நம்ம சாப்பிடும்போது இது சீக்கிரமே என்ன பண்ணுன்னா ஜீரணிச்சு நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த அவ்வளோ நேரம் ஆகாது. கூட ஓமம் எல்லாத்துக்குமே நல்லது. எனிபடி கேன் யூஸ், யார் வேணா ஓமம் யூஸ் பண்ணுறது பாருங்க. போட்டு எடுக்கிற பாருங்க. சுட்டுட்டு முதல்ல இது வந்து போட்டோடனே எண்ணெய் போட்டுருங்க. ஆல்ரெடி எண்ணெயில தான் இருக்கும். போட்டோடனே எண்ணெய் போட்டோம்னா தான் அந்த இது டெக்ஸ்சர் கரெக்டாக நமக்கு வரும். தோசை ஊற்றுற மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு ஊற்றுறது அல்ல இல்லை. போட்டோடனே எண்ணெய் ஊற்றிட்டோம்னா அழகாக சாஃப்டாக வரும், வேற ஒன்றும் இல்லை. சில பேர்ல நெய்யெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா நெய் போட்டால் அது எதுக்கு பண்ணுவாங்கன்னா நெய் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப அடிச்சு பிசைய வேணாம், அதுவே மாவை சாஃப்டாகி கொடுத்துரும். கரெக்டு தான். ஏற்கனவே மைதாவே கொழுப்பு தன்மை அதிகம். பத்தாக்குறைக்கு நெய்யும் ஆட் பண்ணா அது எங்க போய் நிற்கும்னு பார்த்துங்க. அதை விட நம்ம கொஞ்சம் பாருங்க நல்லா ப்ரௌனிஷா வருதா, அதுக்கு தான் இந்த சர்க்கரை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணா போதும். அதை ஆட் பண்ணாலே நமக்கு அந்த இது வந்துடும். ஸோ அதை அடிச்சுட்டு மாவை சுட்டு உடனே அடிச்சுட்டு நான் அதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வர்றதும் காமிப்பேன் பாருங்க. வீடியோவில் ஒரு ஃபோட்டோவில் எடுத்திருக்கேன் இல்லைங்க, அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது இது செஞ்சு 3 வாரத்துக்கு முன்னாடி செஞ்சோம். அதை ரெடி பண்ணி இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ மக்களாகிய நீங்கள் இந்த மெத்தட்லையோ இல்லை உங்களுக்கு ஏதாவது மெத்தட் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதையும் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்கள் வரிசை கட்டி நிற்குது, ஒன்றொன்னா வரப்போகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைக் இட். தென் முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இது பாருங்க, இதுதாங்க இந்த ப்ராசஸ் தான். இதுதான் ஃபைனல் கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இதாருங்க, இதாருங்க. இது அந்த கீரி கீரி பண்ணுற, அதனால தான் உங்களுக்காக தான் அந்த கீரி கீரி பண்ணது தான் நான் போட்டிருக்கேன். நாம் இதில் தட்டி இது பண்ணதில் போடல. ஸோ இந்த இந்த ப்ராசஸ்க்காக தான் அந்த மெத்தடில் போடுறது. ஸோ கடையில் அந்த ஃபுல்லாக வச்சு பார்த்தீங்களா எப்படி வருது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நிறைய பயனுள்ள தகவல் இருக்குது. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணி